வணக்கம் மாணவர்களே. இன்று 7ஆம் வகுப்புல இச்செயல் பகுதியில் பாஞ்சை வளம் என்பது பாஞ்சாலங்குறிச்சியோட வளத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக்க. பாஞ்சாலங்குறிச்சி நாட்டை அதனுடைய வளத்தை குறிக்கக்கூடிய செயலை இந்த பகுதியில் நம்ம படிக்கலாம். இதற்கு முன் வகுப்பில் புறநானூறு பாடலை படித்தோம். இப்போ பாஞ்சை வளம், பாஞ்சாலங்குறிச்சியோட வளத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பாடப்பகுதியில் பாஞ்சாலங்குறிச்சியின் மன்னன் யாருன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு. அவருடைய வீரத்தையும் அழகையும் அவருடைய நாட்டின் செழிப்பையும் இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், தமிழ்நாட்டில் பல வகையான நாட்டுப்புற இலக்கியங்கள் வழங்கி வருகின்றன. அவற்றுள் கதைப்பாடல் என்பது கதை தழுவிய நிலையில் அமையும் பாடலாகும். அது சமூக கதைப்பாடல், வரலாற்று கதைப்பாடல், புராண கதைப்பாடல் என பல வகைப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாற்றை கூறும் கதைப்பாடலின் ஒரு பகுதியை இங்கு அறிவோம். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு பாடல் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். கவனிங்க. சமூக பாடல், வரலாற்று பாடல், புராண பாடல். சமூக பாடல்னால் பொதுவாக எல்லா மதத்தையும் சொல்லக்கூடியதாக இருக்கும். வரலாற்று பாடல்னால் நம்மளுடைய அரசர்களுடைய வரலாற்று கதைகளை சொல்லக்கூடிய பாடல்களாக இருக்கும். புராண பாடல்கள்லாம் ராமாயணம், மகாபாரதம், இது போல் இதிகாசங்கள் கூடிய புராண கதைகள்லாம் சொல்லக்கூடிய பாடல்களை பாடல் வடிவத்தில் உங்களுக்கு கதையும் சொல்லுவாங்க, பாடலாகவும் பாடுவாங்க. இதை சொல்லக்கூடிய இந்த கதை பகுதியில் உங்களுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் வரலாற்று கதையிலேருந்து ஒன்றை கொடுக்குறாங்க. அதில் கதையாகவும் சொல்லலாம், நம்ம பாடலாகவும் படிக்கலாம். இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். பாருங்கள். சுத்த வீர சூர கட்ட பொம்முதுரை துலங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்லுவேன். சுத்த வீர சூர கட்ட பொம்முதுரை துலங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்லுவேன். நாட்டு வளங்களை சொல்கிறேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா. நாட்டு வளங்களை சொல்கிறேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா. கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம், மதில் கோட்டைகள்தான் கெட்டி வேலைகளாம். கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம், மதில் கோட்டைகள்தான் கெட்டி வேலைகளாம். அதாவது இந்த கோட்டையை சுத்த வீரபாண்டிய குறையில்லாத வீரநாயக கட்டபொம்மன், அவருக்கு எந்த ஒரு குறையில்லை, யாருக்கும் அஞ்சவும் மாட்டார். ஆட்சியை அழகாக செய்து கொண்டு வந்த காலத்தில் பாஞ்சாலங்குறிச்சி வளங்களை கூறிக்கிட்டுருக்குறாங்க. அந்த நாட்டோட வளத்தை, பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டை வளங்கள் எப்படி இருக்கா பாருங்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியோட வளத்தை பாருங்கள். இவர் வாழ்ந்த அரண்மனை இதுதான். அந்நகரில் பல சுற்றுகளாக கோட்டைகள் இருக்கும். கோட்டைகள் உள்ளே போகிறதுனா இதற்கு முன்னாடி நிறைய மதில் சுவர்கள் சூழப்பட்டிருக்கும். ஒரு மதில் சுவர் இல்லை, அடுக்கடுக்கான மதில் சுவர்களை சூழப்பட்டிருக்கும். அதற்கு பிறகுதான் கோட்டை இருக்கும். அதை பாருங்கள், மதில்களால் சூழப்பட்ட மிக வலிமையாக கட்டப்பட்ட கட்டடம். எல்லாமே வலிமையாக கட்டப்பட்ட கட்டடம். அரண்மனையில் அரசர் எங்கே இருக்காருன்னு யாராலையும் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. இந்த கோட்டைகள்லாம் பாருங்கள், வலிமையாக உறுதியாக இருக்கும். இப்போவும் இருக்குது பாஞ்சாலங்குறிச்சியில். இப்போவும் நீங்கள் போனால் போய் பார்க்கலாம். அதை சொல்லக்கூடியது தான் இந்த கதைப்பகுதி. அடுத்த பாடல் பாருங்கள். வீட்டில் உயர் மணி மேடைகளாம், வீட்டில் உயர் மணி மேடைகளாம், மெத்தை வீடுகளாய் மதிலோடைகளாம். பாருங்கள். வீட்டில் உயர் மணி மேடைகளாம், மெத்தை வீடுகளாம் மதிலோடைகளாம், பூட்டும் கதவுகள் நேர்த்திகளாம், பண பொக்கிஷ வீடும் பார் சாஸ்திகளாம். வீட்டில் உயர் மணி மேடைகளாம், மெத்தை வீடுகளாம் மதிலோடைகளாம், பூட்டும் கதவுகள் நேர்த்திகளாம், பண பொக்கிஷ வீடும் பார் சாஸ்திகளாம். அடுத்த பாடலும் பாருங்கள். ஆசார வாசல் அலங்காரம், துரை ராசன் கட்டபொம்மன் சிங்காரம். ஆசார வாசல் அலங்காரம், துரை ராசன் கட்டபொம்மன் சிங்காரம். ராசாதிராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொலு வீற்றிருந்தான். ராசாதிராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொலு வீற்றிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஊரில் பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கக்கூடிய வீடுகள் பாருங்கள். வீட்டில் உயர் மணி மேடைகளாம்.
உள்ளே பாருங்கள் மேடை மேடையாக திண்ணைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று விளையாடுற மாதிரி. மெத்தை பாருங்கள், மெத்தை வீடுகளாம். மெத்தைன்றது உங்களுக்கு தெரியும், மாடி வீடெல்லாம் நம்ம மெத்தை வீடுன்னு சொல்லுவோம். மதிலோடைகளாம், பூட்டும் கதவுகள் நேர்த்திகளாம். அங்கே கதவுகள் பாருங்கள் எவ்வளவு அழகான வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு பார்ப்பதற்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது, உறுதியாகவும் இருக்கக்கூடிய கதவுகள். பண பொக்கிஷம் வீடும் பார் சாஸ்திகளாம். வாஸ்துப்படியெல்லாம் வீடுகள்லாம் அந்த காலத்திலே கட்டியிருக்காங்க. அதனால் அவங்கள்ட்டலாம் காசுகள் நிறைய சேர்த்து வைப்பாங்களாம். ஆசார வாசல் அலங்காரம். அதனுடைய வாசல் பாருங்கள், துரை ராசபொம்மன் கட்ட சிங்காரம். பாருங்கள் ராசபொம்மன் எப்படி இருக்கார், கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி இருக்கிறார் பாருங்கள். ராசாதிராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொலு வீற்றிருந்தார். கொலுவில் ஒரு பொம்மை எப்படி வச்சாங்கன்னா வச்ச இடத்துல இருக்க போல் கம்பீரமாக ஒரு அழகான தோற்றத்தை கொண்டது தான் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய உருவமும். அவர் யாருக்கு அஞ்ச மாட்டார், உங்களுக்கே தெரியும். வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் மரத்தமிழன் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த அரசனாக, யாருக்கும் அஞ்சாத அரசனாக, அதுவும் குறிப்பாக ஆங்கிலேயருக்கு அஞ்சாத அரசனாக வாழ்ந்து வந்தவர். அடுத்த பாட்டு பாருங்கள். விந்தையாய் தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும் நந்த வனங்களும் சந்தன சோலைகளும் அங்கே நதியும் சென்னல் கமுகுகளும். விந்தையாய் தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும் நந்த வனங்களும் சந்தன சோலைகளும் அங்கே நதியும் செந்நெல்லும் கமுகுகளும். பாருங்க அடுத்த பாடல் பாருங்க. வாரண சாலை ஒரு புறமாம், வாரண சாலை ஒரு புறமாம், பரி வளரும் சாலை ஒரு புறமாம், தோரண மேடை ஒரு புறமாம், தெரு சொக்கட்டான் சாரியில் ஒரு புறமாம். வாரண சாலை ஒரு புறமாம், பரி வளரும் சாலை ஒரு புறமாம், தோரண மேடை ஒரு புறமாம், தெரு சொக்கட்டான் சாரியில் ஒரு புறமாம். இங்கே எல்லாமே பாருங்கள் விந்தையான தெரு, விந்தையான தெரு, அழகான தெரு, வெகு விஸ்தாரமான கடை வீதிகள், விஸ்தாரமான கடை வீதிகள். கடை வீதியில் எல்லா பொருளும் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த காலத்தில் இருந்திருக்கு. நந்தவனங்களும், நந்தவனங்களும் பூத்து குலுங்குது, நந்தவனங்கள் பூத்து குலுங்குது. சந்தன சோலையும், சந்தன சோலையும், சந்தன மரங்கள் பாருங்கள். அங்கே நதியும், அழகாக நதிகள் ஓடுகின்றது. செந்நெல்லும், செந்நெல்லும் கமுகும், கமுகுன்றது பாக்கு மரம், பாக்கு மரத்தில் எப்படி இருக்குது பாருங்கள் பாக்கு. வாரண சாலை ஒரு புறமும், பாக்கு மரங்கள் கூட்டம் தான் இது. வாரண சாலை ஒரு புறமும், வாரணன்றது யானைகள் கட்டுமிடம். வாரண சாலைகள் ஒரு புறமும், பரி வளரும் சாலை ஒரு புறமும். பரின்றது குதிரை, பரின்றது குதிரை கெட்டியில் வாழ சொல்லுவாங்க இல்லையா, குதிரைகளில் அழகாக வளர்க்குறாங்க பாருங்கள். அது அதற்கு தனித்தனியான இடங்கள். தோரண மேடையும் ஒரு புறமாம், தோரண மேடையும் ஒரு புறமாம், தெரு சொக்கட்டான் சாரியில் ஒரு புறமாம். ஒரு இடத்துல சொக்கட்டான் உட்காந்து விளையாடுறதுக்கும் அழகான இடங்கள் அந்த காலத்திலே ஒதுக்கியிருக்கிறாங்க. அதை தான் சொல்கிறாங்க அவங்க. பாஞ்சாலங்குறிச்சியில் வளங்கள் எப்படி செழிப்பாக இருக்கிறது, வளங்கள் எப்படி கொட்டி கிடைக்கிறது சொல்கிறது தான் இந்த பாஞ்சை வளத்தை சொல்லக்கூடிய பாடலாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. அடுத்த பாடல் பாருங்கள். சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம், வளம் சொல்லி மயில் விளையாடிடுமாம். சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம், வளம் சொல்லி மயில் விளையாடிடுமாம். அன்பு வளர்த்தோறும் பாஞ்சாலம் நாட்டில், அன்பு வளர்த்தேறும் பாஞ்சாலம் நாட்டில் சில அதிசயம் சொல்கிறேன் கேளுமையா, சில அதிசயம் சொல்கிறேன் கேளுமையா. பாருங்கள் பாஞ்சாலங்குறிச்சியில் மாங்குயில் கூப்பிடுதான், வளம் சொல்லி மயில் விளையாடுதான், மயில் அழகாக விளையாடுதாங்க. அன்பு நிறைந்த பாஞ்சாலம் சில அதிசயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மயில்கள் விளையாடுது, குயில்கள் கூவுது, அழகான காட்சிகளாக இருக்காங்க. அதை தான் சொல்கிறாங்க. அடுத்த பாடல் பாருங்கள். முயலும் நாயை விரட்டிடுமாம், முயலும் நாயை விரட்டிடுமாம், நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே. முயலும் நாயை விரட்டிடுமாம், நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே. பசுவும் புலியும் ஒரு துறையில்,
பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும் தண்ணீர்தான் குடிக்கும். பால் குடிக்கும் தண்ணீர்தான் குடிக்கும். சொல்கிறாங்க பாருங்கள். முயலும் நாயை விரட்டிடுமாம். முயல் நாயை விரட்டுது. நாய் எப்போதுமே வலிமையானது இல்லையா? முயல் சின்ன உருவம். ஆனால் இந்த சின்ன உருவமும் வலிமையாக இருக்கிறதாம் பாஞ்சாலம் நாட்டில். உருவத்தை வைத்து எடை போடக்கூடாது சொல்லக்கூடியது தான் இதெல்லாம். பாஞ்சால நாட்டில் முயல் நாயை விரட்டுதான். நாயை பயந்து ஓடுற அளவுக்கு விரட்டுதான். பாருங்கள். பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும் தண்ணீர் தான் குடிக்கும். பசுவும் ஒன்றா இருக்குமா எப்போதுமே? பசுவும் புலியும் ஒன்றா இருக்குமா? இல்லை. எப்போதுமே புலி பசுவை அடித்து சாப்பிட்ரும் இல்லையா? ஆனால் இந்த பாஞ்சாலங்குறிச்சியில் எல்லாமே ஒற்றுமையாக இருக்குதுன்னு சொல்கிறார். பாஞ்சாலங்குறிச்சியில் ஒற்றுமையாக இருக்குதுன்னு சொல்கிறார். அடுத்த பாடல் பாருங்கள். கறந்த பாலை காகம் குடியாது, கறந்த பாலை காகம் குடியாது, எங்கள் கட்டபொம்மதுரை பேர் சொன்னால், எங்கள் கட்டபொம்மதுரை பேர் சொன்னால், வரந்தருவாளே சக்கதேவி, திருவாக்கருள் செய்வாளே சக்கதேவி. பாருங்கள். கறந்த பாலை காகம் குடிக்காது. கறந்து வச்ச பாலை காகம் குடிக்காதான். எப்படி குடிக்காத இருக்கும்? எங்கள் கட்டபொம்மன் பேர் சொன்னால், பாருங்கள். கட்டபொம்மன் சொன்னோம்னா காக்கா கூட பறந்து ஓடிடுமா. உட்காந்துருக்க காக்கா பாருங்கள். அந்த பாலை குடிக்கிற உட்காந்துருக்க அந்த காக்கா பறந்து ஓடிடுமா. பறக்குது பாருங்கள். கட்டபொம்மன் துறை பேர் சொன்னால், வரந்தருவாள் சக்கதேவி, எங்களுக்கு வாழ்வழிப்பால் சக்கதேவின்ற மாதிரி. திரு வாக்கருள் தருவாளே சக்கதேவி, தேவி எங்களுக்கு துணையாக இருப்பாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடலை எழுதியவர் வானமா மலை. பாருங்கள். சொல்லும் பொருளும் பாருங்கள். இப்போ சூரன் அப்படின்னா வீரன். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கே சொல்லக்கூடியது. பொக்கிஷம் செல்வம். சாஸ்தின்னு நம்ம ஜாஸ்தின்னு இப்படி சொல்கிறோம். மிகுதி, விஸ்தாரம், பெரும் பரப்பு, வாரணம் யானை, பரி குதிரை, சிங்காரம் அழகு, கமுகு பாக்கு. இதில் பாருங்கள். உங்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகின்றிருக்கு. ஊர்வலத்தின் முன்னால் டேஷ் அசைந்து வந்தது. வாரணம் இல்லையா? வாரணம் எடுத்து யானை. பாஞ்சாலங்குறிச்சியில் டேஷ் நாயை விரட்டிடும். யார் விரட்டுவா? முயல். மெத்தை வீடு என்பது குறிப்பிடப்படுவது மாடி வீடு. பூட்டும் கதவுகள் அப்படின்னா பூட்டும் கதவுகள். அடுத்து தோரண மேடை. தோரணம் ப்ளஸ் மேடை. அடுத்தது வாசல் ப்ளஸ் அலங்காரம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வாசல் அலங்காரம். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க மாணவர்களே. இதெல்லாம் உங்கள் வகுப்பில் அடுத்த வகுப்பில் உங்களுக்கு தேர்வுக்கு இதெல்லாம் கேட்கப்படும். கவனிங்க. இதில் மனப்பாட பகுதி உங்களுக்கு எது அப்படின்னா, மனப்பாட பகுதியை நான் சொல்கிறேன். அடுத்தது உங்களுக்கு பொறுத்துக, குருவினா, சிறுவினா, நெடுவினா இதெல்லாம் உங்களுக்கு பிடிஎஃப்பில் அனுப்புகிறேன். நல்லா படிச்சுக்கோங்க. உங்கள் கிளாஸ் ஒர்க்கில் அழகாக எழுதி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு படிக்க முடியும். நாங்கள் இப்போ அடுத்த வகுப்பில் உங்களுக்கு நான் கேட்பேன். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். உங்களுடைய நீங்கள் என்னென்ன எழுதியிருக்கீங்களோ அதெல்லாம் எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். நீட்டாக இருக்கணும் கையெழுத்து. மாணவர்களே நன்றி. அடுத்த வகுப்பில் நம்ம மீண்டும் பார்ப்போம்.